இப்போ 70s வந்துட்டு ஒரு மூணு ராஜாக்கள் அரசர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஒன்று இளையராஜா, இன்னொன்று பாரதி ராஜா, இன்னொன்று பாக்யராஜா. இந்த 3 பேரும் ஒவ்வொரு துறையில் அரசர்கள் கொடி கட்டி பறந்தாங்கல்ல, இன்னும் பறந்துகிட்ருக்காங்க. அந்த கொடி, அவங்க கொடி இன்னும் பறந்துகிட்ருக்கு. அதனால தான் இத்தனை பேர் இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதில் இப்போ இளையராஜா ஓன்லி இசை, பாரதி ராஜா ஓன்லி திரைக்கதை டைரக்ஷன். ஆனால் நம்ம பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் திரைக்கதையில் எவ்வளோ வல்லவர் அப்படின்னு. ஒரு கதை நல்லா இருந்தால் கூட திரைக்கதை சரியில்லைன்னு சொன்னால் அது சரியாக எடுப்படாது. ஒரு கதை சுமாராக இருந்தால் கூட அந்த திரைக்கதை நல்லா அமைச்சுன்னா அந்த படம் ரொம்ப நல்லா போகும். அந்த திரைக்கதை தான் ஒரு கதைக்கு, ஒரு சினிமாவுக்கு முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நம்ம பாக்யராஜ் சார். இந்தியாவிலே திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன்.